இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து இன்ப துன்பங்கள்லாம் அனுபவிச்சாங்க. அதை 70 வரையும் வந்திருக்காங்க. இவங்களையும் அவங்களையும் விட்டு கொடுக்கறதில்ல. ராமமூர்த்தி மணிமேகலை அவர்களின் சின்ன மருமகள் சொல்கிறத விட மகள்னே சொல்லலாம். ஏன்னா என்னை மோஸ்ட்டாக அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அவங்களே அப்படி தான் சொல்லுவாங்க, மகள் தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 70ஆம் கல்யாணம் சிறப்பாக நடந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் வீட்டுக்காரர், குழந்தைங்க எல்லாருமே அவங்களோட ஆசீர்வாதத்தில் தான் இப்போ எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அத்தைக்கும் மாமாவுக்கும் என் கூட நான் அவங்க கூட இருக்கணுன்றது ரொம்ப 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 ஆசை. என்னோட மாமனார், சின்ன மாமனார்னு சொல்லலாம், அவருடைய 70வது பீம சாந்தி விழாவுக்கு வந்து மிக சிறப்பாக முறையில் ஏற்பாடு பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. இன்னைக்கு எங்க தாத்தாவுக்கும் ஆயாக்கும் 70வது கல்யாணம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்னாங்க நான் பண்ணிக்கவே மாட்டேன்ட்டு, ஆனால் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பண்ணோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த குடும்பத்தில் நான் கல்யாணம் ஆகி 2020 இந்த குடும்பத்தில் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த 2025 வரைக்குமே அவங்க வீட்டு பொண்ணாக தான் என்னை பார்த்துருக்காங்க. வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம். இதுதான் சுகமா. எனக்கு அவங்க அத்தை மாமாங்கிற தாண்டி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. இங்கே எங்கள் அம்மா அப்பா மாதிரியும் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் அவங்க இருக்காங்க. எனக்கு ஒரு நாள் ஒரு மாமனார் மாமியாராக அவங்க இருந்தது கிடையாது. மகனின் மகளே நீ ஓடிவா, தோளில் ஒன்று மடியில் ஒன்று, உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போதும். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. மன்னாதி மன்னா வீராதி வீரா எங்கள் நண்பா பாண்டி, விளையாடும் சிங்கம் விலையில்லா தங்கம் எங்கள் நண்பா. துணைவியாரை கண்மணி போல் காத்து வருகிறார். பூக்கள் சிறகை நீட்டுதா.
வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. தாத்தா பாட்டி கல்யாணத்துக்கு வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் இருவிழியா பிள்ளைகள், மருமகள் எல்லாம், பேரம்பேத்திகள், எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும். தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது. தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. என்னோட வாழ்க்கையை நான் தனியாக ஆரம்பிச்சது, என்னோட குடும்ப வாழ்க்கையை நான் தனியாக ஆரம்பிச்சது. இன்றைய வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப தனியாக இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் அப்பா அம்மா. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச். உன் இருவிழியா வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. பண்ண முடியல, அட்லீஸ்ட் 70 பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அது ரொம்ப நன்றி. கடவுளுக்கு ரொம்ப நன்றி, எங்கள் சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் இன்புற்று நலமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. இன்று என் தாய் தந்தையர் பீமசாந்தி திருமணத்துக்கு வந்த அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவை மிகவும் சிறப்பித்து எங்கள் பெரியப்பா மற்றும் அனைவருக்கும், கூட இருந்த பக்கபலமாக இருந்த அனைவருக்கும் நான் முக்கிய நன்றி மற்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. உனக்கு வாக்கப்பட்ட அண்ணன் தம்பிங்கன்னா நான் அவங்கள பார்த்து நிறைய கற்றுக்கணும். அந்த மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க.
ரொம்ப சந்தோஷம். இந்த 70 நடத்துனதுக்கு எதிர்பார்க்காத ஒரு இது. 60 வேணான்னாரு. 60க்கு அப்புறம் 70 வந்து கண்டிப்பாக பசங்களை ஒத்துழைத்தோட நல்ல சந்தோஷமாக அவர் கல்யாணம் பண்ணி 70 மணிக்கு ஆசீர்வாதத்தோட நல்ல சந்தோஷமாக இருக்கும். மேலும் அவங்க நல்லா மேலும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். ஒரு வாட்டி என ஒரு சாட்டி உன குருத்தம் பஞ்சனம் மெத்தையும் ராத்திரி புத்திரி எத்திர வேளையில கருவாட்டு பானை கிடைச்சாக்க பூனை விடுமா சொல்லடி சுந்தரி. நடைபெற்றதுக்கு அனைவரும் வந்து வாக்களித்து மிக்க நன்றி. அவர்கள் பல்லாயிரமாக கல்யாணமலை இறைவன் அவருக்கு அனைவருக்கும் அனுப்பினார்கள். வாழ்க வளமுடன் அனுப்பியோடு 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 ஆயிரத்தி 1984 திருமணம் செய்தோம். ஸோ வாழ்க்கை இனிவாக நடைபெற்று நடந்து இன்று வரை சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இரு பிள்ளைகளும் நன்றாக படித்து திருமணம் செய்து பணியில் இருக்கிறார்கள். எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறன்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஸோ நாங்கள் இருந்தது போல் எங்கள் குடும்பமும் சிறப்பாக இருக்க இறைவனை வேண்டிக்கிறோம். இந்த 71வது ஆண்டு திருமண நாள் வந்து அமிர்தகரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து திருக்கடையூர் வந்து இறைவன் அருள் பெற்று எங்களுக்கு எங்களுடன் வந்தவர்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்து நாங்களும் மகிழ்ந்தோம், வந்தவர்களும் மகிழ்ந்தார்கள். இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறோம். எங்களையும் எங்கள் சந்ததியரையும் இறைவனும் அருள் புரிந்து வாழ ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக்கொண்டு நாங்கள் சிறப்பாக எங்கள் நிகழ்ச்சிகளை முடித்து கொண்டோம். நன்றி. மிக சிறப்பாக நடத்தியதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.